மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க மக்களே. யார் யாரு? பிரஜின், கமருதீன், பாரு, திவ்யா மற்றும் சாந்திரா. வைல்ட் கார்டில் வந்த அத்தனை பேரும் பிளஸ் நம்மளுடைய கமருதீன் மற்றும் பார்வதி. என்ன காரணம்? அன்பு கேங்னு ஒரு கேங் ஆல்ரெடி இருக்கு உள்ள. எல்லாருமே ஒன்னா நிற்பாங்க. சபரியோட கேப்டன்சில இன்னைக்கு கனி வந்து பாத்தீங்கன்னா பாரு வந்து கேப்டனே ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? நம்மளுடைய சாந்திரா. ஏன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இதா இருந்தாங்க, திவ்யா அந்த சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருக்கு நடந்த அநீதிக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அன்பு கேங்க உடைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. எப்படி? நாமினேஷன்ல ஒவ்வொரு ஆளா டார்கெட் பண்ணி தூக்குவோம், அந்த கேங்கை உடைப்போம், ஒவ்வொரு ஆளா வெளியே அனுப்புவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தனால தான் பிரவீன் மாய் ஆட்கள் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து உடைப்போம் எல்லாத்தையும். கனியக்கா, சபரி, ரம்யா, எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்கா இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து உடச்சி வெளியே அனுப்புவோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நாமினேஷன்ல யார் யார் பேரை சொல்ல போறாங்கன்றது வரைக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணி போடலாமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியும் பார்வை எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி போட்டாங்க. அப்பயும் பெருசா வந்து எதுவும் கேள்விகள் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நாமினேட் பண்ண விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு அடி இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் நாமினேஷனில் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் 100% நாமினேஷனில் இன்னைக்கு வர போகிறாங்க அவங்கெல்லாம். அப்படி தான் அந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். இந்த டாஸ்க் நடந்ததுல பாரு சைடு தவறே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருக்கும் சபரிக்கும் ரெண்டு பேத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பாரு பேசின வார்த்தைகள் அவரை வந்து ட்ரிகர் பண்ணுது. இது செட் பண்ணப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக செட் பண்ணப்பட்டது. பார்வை டிஃபெண்ட் பண்றதுல ஒரு லெவல் மேல போனாரு சபரி, 100% மேல போனாரு. அது வந்து தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% தவறு தான், 100% தவறு தான். அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது சபரி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் டிஃபெண்ட் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாருமா இருக்கக்கூடிய ஆளை வந்து பிடிக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அவர் பண்ணிருக்கலாம். பட் 100% அவர் பண்ணது தவறு. தள்ளி விட்டதா இருக்கட்டும், இது பண்ணதா இருக்கட்டும், அவ்வளவு ஃபோர்ஸ் எல்லாம் தள்ளி விட வேண்டியது இல்லை. உண்மை சொல்ல போனா அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ், இவங்க ரூல் பிரேக் பண்ண கூடாது அப்படின்றது தெரிஞ்சும் ரூல் பிரேக் பண்ணாலும் இல்லைன்னு சொல்ற அந்த கேரக்டர் விட்டு பாரு வெளியே வர மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. அதனால தான் நம்ம அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். பட் 100% நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. இது பாருக்கு வந்து பாசிட்டிவா அமையும். நீங்க நல்லா யோசிங்க. வைல்ட் கார்ட்ஸ் எல்லாமே பாருக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்து வந்தாங்க அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு இருக்க டைம்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க பாருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு. பார்வதிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு இவங்க ஆடக்கூடிய கேம் இருக்குல்ல, இந்த கேம் எதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க? இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நியாயமும், அதாவது அடிப்பட்ட இடத்துல பாரு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரி? ரெண்டு கேங் உள்ள இருக்கு. பாரு வந்து இதுல வந்து என்ன இருந்தாலும் வெளியே போறது இல்லை. கமருதீனுக்கும் பாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கண்டென்ட் கமருதீனும் டக்குன்னு வெளியே போறதுல தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆப்போசிட் இருக்கவங்களை கம்மி பண்ணிட்டு இங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல மக்களே. பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு கேம் ஆட போறாங்க. அங்க ஒரு கேங், இங்க ஒரு கேங். எந்த கேங் அடிச்சுக்குது, எந்த கேங் பெருசாகுதுன்னு பாப்போம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆட போறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேங் பெருசாகும் போது ஈக்குவலா அடிச்சுக்குவாங்க. பட் இதுல வந்து நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேங். சாந்திராக்கு வாய்ஸ் இருக்கு, திவ்யாக்கு வாய்ஸ் இருக்கு, கமருதீனுக்கு வாய்ஸ் இருக்கு, பாருக்கு வாய்ஸ் இருக்கு, பிரஜினுக்கு வாய்ஸ் இருக்கு. இந்த 5 பேர் கூட ஆப்போசிட் இருக்க கேங் பக்கத்துல கூட நிக்க முடியாது. 100% அவங்க வாய்ஸா இருந்தாலும், எதா இருந்தாலும், சண்டையா இருந்தாலும், பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும், எதா இருந்தாலும் பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இது அடுத்த லெவலுக்கு எப்படி போகும் அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல இப்ப கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா பாருக்கு சப்போர்ட் பண்றாரு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்குது. கண்டென்ட்டா உண்மையான்றது தெரியல. ஏன்னா இவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பொசசிவா இருக்கு, எங்களுக்கு காதெல்லாம் என்னன்றது தெரியலன்றது வரைக்கும் அது ஒரு சைடு ஒரு கண்டென்ட்டா போகுது. இந்த சைடு பிரஜின் அண்ட் சாந்திரா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சாந்திரா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை வந்து ட்ரை பண்றாங்க. அது பாராட்டுக்குரிய விஷயம். திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 நடுநிலையா இருக்கிற மாதிரி அப்படி காட்டிக்கிறாங்க. பெருசா வந்து இது பண்ணல. சபரினா சபரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க, இங்கிட்டு வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் இதை வச்சு இன்னைக்கு பாருக்கு நடந்தது அநீதி அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அநீதி எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். இவங்க அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆனதுல சரி ஓகேன்னு போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இவங்க அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா அது வந்து ஓகே அநீதி அப்படின்னு சொல்லலாம்.
பட் அந்த பிசிக்கலா பண்ண விஷயங்கள் வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. 100% அது யாரு பண்ணாலும் ஏத்துக்கவே முடியாது. பட் முட்டி நாள்ல வச்சு கண்ணில் அடிச்சது அது தெரியாம பண்ண விஷயம். அதை வந்து நம்ம வந்து நான் பார்த்த அளவுக்கு அதை அவர் இன்டென்ஷனலா பண்ணலன்றது என் கருத்து. உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த கேங் வந்துச்சு அப்படின்னா யாருக்கு அது பாசிட்டிவா அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.